Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ல ஜஸ்ட் ஆதார் கார்டை மட்டும் வச்சு within 5 minutesல up to 60,000 வரையிலான லோன் அமௌண்ட்டை அப்ரூவல் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் அண்ட் அவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல இந்த அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். பட் இருந்தாலும் இன்ஸ்டன்டா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இதுல வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இத பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும் தான். இத ரொம்ப நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா பிசினஸ் ஓனர்ஸ்க்கு லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அப்போ சாலரிடு பர்சனுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலரிடு பர்சனுக்கும் கண்டிப்பா சரியான ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல இவங்க பிசினஸ் ஓனர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. அந்த விதத்துல இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமா 60,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்கறதாகவும், இந்த லோனுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 14% இருந்து அதிகபட்சமாவே 28% வரையிலும் தான் இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. பட் இவங்க வழங்கக்கூடிய லோன் இந்த மாதிரி இருக்காது. இதை கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. நமக்கும் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அந்த டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத ஷோ பண்றேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நமக்கு கிடைச்ச லோன் டீடைல்ஸை. ஸோ அந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி இதில் கிடைக்கக்கூடிய லோன் பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க. இவங்க பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு லோவஸ்ட் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்லாம் இவங்க லோன் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் ரீபேமெண்ட் பண்றதுக்கு மினிமம் 3 monthsல இருந்து 24 months வரைக்கும் ரீபேமெண்ட் பண்றதுக்கு டைம் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி 3 months மினிமம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட கம்மியா கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், அந்த கொடுத்த லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறத நீங்க ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து இந்த ட்ராடோஃபினா அப்ளிகேஷன்ல பிசினஸ்க்காக அதிகபட்சமா 1 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் நீங்க எந்த ஒரு ஷாப் அப்படிங்கிறது வச்சிருந்தாலும் சரி, அதாவது எந்த பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்ட்ரீட்ல ரோட்டோரமா கடை வச்சிருந்தா கூட இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கறத வாங்கிக்க முடியும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கும் ரியல் டைம் லோனுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 12,000 மேல இருக்கணும். இதுவே சாலரிடு பர்சனா இருந்தா 15,000 மேல இருக்கணும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. சோ அந்த விதத்துல இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாலரிடு பர்சனுக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணும்போது தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டும் தான் மோஸ்டா கேட்கறாங்க. இதை தவிர்த்து செல்ஃபி போட்டோ அப்படிங்கறத அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. பட் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல கேட்காதது ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கு. அதே சமயத்தில் 700க்கும் மேலே சிபில் ஸ்கோர் இருந்தால் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்கேஸ் அதுக்கும் கீழே இருந்தது அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இதை தவிர்த்து இந்த ட்ராடோஃபினா அப்ளிகேஷன் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2020 இருந்தே பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அதில் 4,09,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் அர்னால்டு ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அர்னால்டு ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு டைரக்ட் RBI ரிஜிஸ்டர்ட் NBFC தான். அந்த விதத்தில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இவங்க ஒரு டைரக்ட் RBI ரிஜிஸ்டர்ட் NBFC உடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் கிளியரா தெரியுது. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன்ல மோஸ்டா அப்ளை பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நபர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரையிலும் 12,000 அப்படிங்கிறத அப்ரூவல் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷனா இவங்க கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்க்க ஒரு 60,000, அதாவது இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் அமௌண்ட்டான 60,000 அப்படிங்கிறத அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு அதிகபட்சமா 6 months அப்படிங்கிறது டைம் கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கவுமே 30% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 53.32% இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து ரீசனபிளாக இருந்தது அப்படின்னா கூட ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ரியல் டைம் லோன் அந்த மாதிரி இருக்காது. அதே டைமில் இந்த 60,000க்கு டோட்டலாக 6 monthsல ரீபேமெண்ட் பண்ணி முடிக்கும் பொழுது 70,190 ரூபாய் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அமௌண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையாங்கிறது டிசைட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ஒன்லி ஆதார் கார்டு ரெக்யூர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வித்தின் 5 minutesல அப் டு 60,000 வரைக்கும் லோன் வாங்கிக்க முடியும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் ரியல் டைம்ல ஆதார் கார்டை மட்டும்லாம் வச்சு வாங்க முடியாது. உங்களுடைய பேன் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நீங்க சப்மிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய சிபில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதையுமே செக் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அப்ரூவல் ரேட் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு.
ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கான வீடியோவில் இந்த ட்ரேடோஃபின் அப்ளிகேஷன் எந்த மாதிரியான லோன் கொடுத்துருக்காங்க, இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் எப்படி இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், இந்த மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.